கல்லணையில் தண்ணி வருதுன்னு கேள்விப்பட்டோம். சரி, இப்போ உள்ள இறங்கி நம்ம குளிக்க போகிறோம். கீழே டைம் போனதே தெரிலங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஃபார்மஹாலிக். வண்டி எடுத்துட்டு எங்கடா போறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. கல்லணையில் தண்ணி வருதுன்னு கேள்விப்பட்டோம். சரி, ரைட்டு போய் ஒரு குளியலை போட்டு வந்தலான்னு கிளம்பியாச்சு. திருச்சியிலேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தான் நம்ம கல்லணை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு டேரெக்டாக கல்லணைக்கு ரீச் ஆயாச்சு. உள்ள நீங்கள் என்ட்ரு ஆகிறப்பே நிறைய மீன் கடைகள்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபிஷ்ஷிங்கை சாப்பிட்டுக்கலாம். அப்படியே பார்த்து நம்ம எம்ஜிஆருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு உள்ளே இறங்கியாச்சு. கல்லணை பிரிட்ஜ் சண்டே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும், பார்த்து சீக்கிரம் போயிடுங்க. நாங்கள் கல்லணை 4:30 ரீச் ஆகிட்டோம். இறங்கி உள்ள போய் பார்த்தா வேற லெவல்ல இருக்குங்க. இங்கே தான் இப்போ உள்ள இறங்கி நம்ம குளிக்க போறோம். கீழே பாருங்க எவ்வளவு பேர் குளிச்சிட்டு இருக்காங்கன்னு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கல்லணையில் வந்து குளிக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் சூப்பரா செம்மையா என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தான், நீங்க பார்த்து பத்திரமா குளிக்கணும். தண்ணி நல்லா ஃபோர்ஸாவே வந்துட்டு இருந்துச்சு. திட்ட தாண்டி அங்கிட்டு இறங்குனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா தண்ணி தள்ளுது. இந்த சைடு ஒரு சின்ன காவல்வாய் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க இறங்கி உட்காந்தா போதும், சல்லுன்னு அதுவே உங்களை தள்ளிட்டு வந்துடுது. எல்லாரும் சூப்பரா அதுல இறங்கி இறங்கி விழுந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா சர்க்கஸ் மாதிரி சறுக்கிக்கிட்டே அதில் போனோம் தண்ணியில். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டைம் போனதே தெரிலங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாலத்துக்கு பக்கத்தில் இருந்து குளிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் தள்ளி போய் அந்த சைடும் குளிக்கலாம். சுற்றி கம்பி வேலி மாதிரி போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஃபேமிலியோட வந்தீங்க, சின்ன குழந்தைங்களோட வரீங்கன்னா அந்த சைடு குளிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நிறைய பேர் வந்து ஆற்றுக்கு நடுவுலாம் போய் நீச்சல் அடிச்சுட்டுலாம் வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப 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 ரிஸ்க்கு. உங்களை டக்குன்னு அடிச்சுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. நம்ம சேஃபாக அந்த ஓரமாகவே குளிச்சுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். கல்லணையில் இப்போ நல்லாவே தண்ணி வருது, நீங்கள் போய் குளிக்கலாம். அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? டக்குன்னு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வாங்க கல்லணைக்கு போய் ஒரு குளியலை போட்டு வரலான்னு கிளம்பிடுங்க. கரிகால சோழனால 1ஆம் நூற்றாண்டில் காவேரி ஆற்றில் கட்டப்பட்டது தான் இந்த கல்லணை. என்னதான் இது திருச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் இது தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ளே வரும். இப்போ இருக்க அணைகள்லேயே கல்லணை தான் மிகவும் பழமையானவும் புழக்கத்தில் இருக்க அணையாகவும் கூறப்படுது. நம்ம தமிழனோட தொழில்நுட்பம் எவ்வளவு பழமையானாலும் இன்னும் நின்று பேசுது பாருங்க. கல்லணையோட நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி மற்றும் உயரம் வந்து 18 அடி. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? டக்குன்னு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வாங்க கல்லணைக்கு போய் ஒரு குளியலை போட்டு வரலான்னு கிளம்பிடுங்க. மேலும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். until then, டாடா பை பை from கார்த்திக். தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடப்படாதா சாமி? அமுகு டுமுகு அமால் டுமால்.